அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். எமது ஆரம்ப வகுப்பு இன்று நாம் தொடர்வோம். இதுவரை நாம் எமது 3 நாடிகள் பற்றி மற்றும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம் பற்றி பார்த்தோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம் இவை எமது அடிப்படை சக்கரங்களாகும். நாபி சக்கரம் நாம் எமது உலக வாழ்வில் அமைதி, திருப்தி அடைந்த பின்பு பவசாகரத்தில் நாம் குரு தேர்ச்சி அடைகின்றோம். நாமே எமக்கு குருவாக இருக்கும் திறனை பெற்றுக்கொள்கின்றோம். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, தூய தெய்வீக அறிவு என்பவற்றால் நாம் எம்மை நன்றாக அறிந்து எம்மையே நாம் சீர்திருத்தம் செய்து வழிநடத்தும் திறனை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே உலக சலனங்கள், சீர்கேடுகள், எதிர்மறை சக்திகள் அவற்றிலிருந்து விடுபட்டு நாம் மேல்நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆத்ம பரிணாம வளர்ச்சி எமது எண்ணத்திலும் செயலிலும் நாம் உயர்நிலையை அடையும் திறனையும் அறிவையும் பெற்றுக்கொள்கின்றோம். இறுதிய சக்கரம் மேல் சக்கரங்களுக்கு செல்கின்றோம். எமது மேல் சக்கரங்கள் வளமடைய ஆரம்பிக்கின்றது. எனவே இன்று நாம்
நமது இருதய சக்கரத்தின் முக்கியத்துவத்தை பார்ப்போம். இன்று நாம் இருதயத்தை எவ்வாறு நமது இருதயத்தின் முக்கியத்துவம் அதை நாம் எவ்வாறு எளிமையாக தூய்மையாக வைத்திருப்பது பற்றிய விளக்கங்களை நாம் ஸ்ரீ மாதேஜியிடம் இருந்து பெற்றுக்கொள்வோம். அதன் பின்பு வரும் வகுப்புகளில் நாம் இருதய சக்கரம் ஆத்மா பற்றி விரிவான விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்ப்போம். உங்களுடைய தேவைக்கேற்ப மெழுகுதிரி சுத்திகரிப்பு மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். உப்பு நீர் சுத்திகரிப்பு நாம் சமநிலை செய்து கொள்ளும் போது உப்பு நீரில் நாம் கால்களை வைத்து சமநிலை செய்த பின்பு நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்க ஆரம்பிக்க முன்பு நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்ளலாம். நாம் பவசாகரத்தை பற்றி பார்த்தோம் கடந்த வகுப்பில். பவசாகரத்தில் இந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் மனித சமுதாய முன்னேற்றத்தின் சரித்திரத்தில் காலங்காலமாக மனிதர்களை நீதியையும் ஆன்மீகத்தையும் நோக்கி வழி நடத்த பல அவதாரங்கள் அவதரித்திருக்கின்றார்கள். குரு ஆக இந்த அவதாரங்கள் குரு அவதாரம், அதாவது ஆக அவதரித்திருக்கிறார்கள். இவர்களே உண்மையான குருமார்கள். 10 பேர் அவதாரம் எடுத்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றிய விளக்கங்கள் நாம் பின்பு பார்ப்போம். இப்பொழுது நாம் எமது குருவாக ஸ்ரீ மாதாஜி அவர்கள் இதன் விஷயம் ஒரு தாய் குருவாக நமக்கு வந்திருக்கின்றார். அன்போடு எளிமையான முறையில் எம்மை வழி நடத்துகின்றார். இங்கு எந்த விதமான கடினமான பயிற்சியும் இல்லை. நாம் எதையும் துறந்து காடுகளோ இமயமலைகள் என்று அலைய தேவையில்லை. வீட்டில் இருந்து கொண்டே நாம் சமநிலையோடு இந்த தியான பயிற்சியில் நாம் ஈடுபடலாம். இதுவே உண்மையான மார்க்கமாகும். நாம் காடுகள் இமயமலைகள் என்று சென்று ஓடும் போது அது தப்பி ஓடுதல் மற்றும் அது சமநிலை அற்ற தன்மையை உருவாக்குகின்றது. உலகில் இருக்கும் அனைத்து பேரும் இவ்வாறு ஓடினால் நாம் என்ன நடக்கும் என்று அதை கற்பனை செய்து பார்க்கலாம். அந்த முறை அனைவருக்கும் பொதுவானது அல்ல.
ஒரு சமநிலையான முறை அனைவருக்கும் பொதுவானது ஸ்ரீமாதிஜி அவர்களால் தரப்பட்டிருக்கின்றது. நாம் எமது வாழ்வு அமைதியான, மகிழ்வான, தூய வாழ்வை வாழ்வதற்கு ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், அதுவே ஒரு சமுதாயத்தின் ஒரு 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 கூறாகும். அதன் சமநிலை மிகவும் முக்கியம். சமுதாய சமநிலைக்கு ஒவ்வொருவருடைய பங்கும் கடமைகளும் அங்கு சமநிலையில் இருக்கும் போது வாழ்வு அமைதியான, அன்பான வாழ்வாக செல்கின்றது. இந்த தியான முறையில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எம்மை சமநிலையில் வைத்திருப்பது. நாம் மமகார பயணமோ அல்லது அகங்கார பயணமோ இல்லாது சமநிலையில், ஆத்ம நிலையில் நாம் எமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா, பரம்பொருளின் ஓர் அங்கம் ஆவேன். அந்த பரம்பொருளை பிரதிபலிக்கின்றேன். அதுவே எனது அடையாளம், எனது வாழ்வு. எனவே இங்கு நாம் எமது இந்த வேற்றுமையை அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆணவம் பயணமா அல்லது ஆன்மீக முன்னேற்றத்தில் நாம் பணிவோடு செல்கின்றோமா என்பதை நாம் அறியும் திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சாயோகாவில் எமது இருதயம் மிகவும் முக்கியமானது. தூய்மையான, நேர்மையான, கள்ளம் கபடமற்ற திறந்த இருதயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். இருதயம் மூலமாகவே நாம் எமது ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றிணைய முடியும். இருதயம் மூலமே நாம் பரமாத்மாவின் தூய தெய்வீக அன்பையும் தூய ஞானத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். மூளையால் நாம் விளங்கிக் கொள்ளலாம், ஆனால் இருதயம் அவசியம். அவற்றை நன்றாக புரிந்து கொள்வதற்கு எமது இருதயம் அவசியம். அதை புரிந்த பின்பு எமது விழிப்புணர்வில், எமது கவனத்தில் அது வந்து நாம் அதுவாகவே ஒன்றாகின்றோம், கருத்தொருமிக்கின்றோம் முழுமையாக. அங்கு எந்த விதமான விசாரங்களோ சந்தேகங்களோ இல்லாது அந்த ஆன்மீக அறிவோடு ஒன்றாகின்றோம், கருத்தொருமிக்கின்றோம். இருதயத்தை நாம் வளமாக வைத்திருப்பதற்கு இருதயபூர்வமான பிரார்த்தனைகள் எமது இருதயத்தை உயர் நிலைக்கு கொண்டு செல்ல வல்லது. இந்த பிரார்த்தனைகள் மந்திர சக்தி வாய்ந்தவை. இந்த பிரார்த்தனைகள் எமது இருதயத்திலிருந்து நாமவே எமது இருதயத்திலிருந்து பிரார்த்திக்கலாம். இவை எமது ஆத்மாவின் வெளிப்பாடாக வரும்போது அவை மந்திர சக்திகள் கொண்டவை. எனவே பிரார்த்தனைகள் கூட நாம் தேடி அலைய தேவையில்லை. எமது இதயபூர்வமாக வரும் ஆத்மாவின் வெளிப்பாடுகள் அதிசக்தி வாய்ந்த பிரார்த்தனைகளாகும். இதை எவ்வாறு செய்வதென்று நீங்கள் கேட்கலாம். ஒரு தாயிடம் ஒரு சிறு குழந்தை
எந்த விதமான களங்கமும் இல்லாது தாயிடம் வேண்டுதல் போல் நாம் வேண்டும் போது, பிரார்த்திக்கும் போது அது அதிசக்தி வாய்ந்த பிரார்த்தனை ஆகின்றது. இப்பொழுது நாம் நமது தியானத்தை ஆரம்பிப்போம். எமது கவனத்தை தலை உச்சியில் கொண்டு வருவோம். இரு கைகளையும் மடியில் வைத்து சிறிது அமைதியாக இருப்போம். சட்டில் ஒரு கேள்வி. ஒரே நேரத்தில் நாம் மெழுகுதிரி சுத்திகரிப்பும் உப்பு நீர் சுத்திகரிப்பும் செய்யலாமா என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக முதலில் நாம் இடது நாடியை சுத்திகரிக்கும் போது ஒரு 10 நிமிடம் மெழுகுதிரி சுத்திகரிப்பு செய்த பின்பு அதன் பின்பாக நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை செய்ய வேண்டும். எனவே இங்கு நாம் செய்யும் போது இடது நாடி சுத்திகரிப்பு செய்யும் போது மெழுகுவர்த்தி சுத்திகரிப்பு செய்பவர்கள் முதலில் மெழுகுதிரியை சுத்திகரிப்பை செய்யுங்கள் இடது நாடி சுத்திகரிக்கும் போது. பின்னர் வலது நாடி சுத்திகரிக்கும் போது கால்களை உப்பு நீரில் வையுங்கள். மெழுகுதிரியை அணைத்து விட்டு கால்களை உப்பு நீரில் வையுங்கள். மெழுகுதிரி தேவையில்லை என்று நினைப்பவர்கள், அதாவது எனக்கு இடது நாடி பிரச்சனை இல்லை, வலது நாடிதான் பிரச்சனை, நான் ஒரு எதிர்கால எண்ணங்கள் கொண்ட ஒரு நபர், அந்த மாதிரி நீங்கள் நினைத்தால் நீங்கள் இடது நாடி சுத்திகரிக்கும் போதே மெழுகுதிரியை பயன்படுத்தாது நேரடியாக காலை உப்பு நீரில் வைக்கலாம். இன்று நாம் ஸ்ரீ மாத்திச்சியின் வீடியோவை பார்த்து குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். அதன் முன்பு எமது மனதில் இருக்கும் எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எதுவானாலும் அவை எமது அகங்காரம், மமகாரத்தால் வருபவை. எனவே அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். அதாவது ஆத்ம நிலையில் நாம் அவற்றை விட சக்தி வாய்ந்தவர்கள். எனவே அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். அவற்றில் எந்த சக்தியும் இல்லை. அவை சும்மா நீர்க்குமிழி போல் வந்து போகும். எனவே அவற்றிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காது, அவற்றோடு சண்டை பிடிக்காது, போராடாது, அவற்றை மன்னித்து விலகி செல்ல விட்டு விடுவோம். இந்த வீடியோவை பார்த்து நாம் குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். நீங்கள் கண்களை திறந்து பார்த்து ஸ்ரீ மாதாஜி செய்வது போல் நாமும் செய்யலாம். இந்த வீடியோவை பார்க்க முன்பு எமது வலது கையை தலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். சிறிது நேரம் கவன பயிற்சி செய்து கொள்வோம். தலை உச்சியில் நாம் எமது வலது உள்ளம் கையை சிறிது நேரம் வைப்போம்.
பிறகு மெதுவாக 2 அங்குலம் மேல் உயர்த்துவோம். எமது முழு கவனத்தையும் அங்கு இலகுவாக வைக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். பின்பு எமது வலது கையை மெதுவாக மேலே மெதுவாக மேலே மேலே எடுத்து செல்வோம். 2 அங்குலம் 4 அங்குலம் அதற்கு சற்று மேல் தொடர்ந்து குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பாருங்கள். ஒரு இடத்தில் நீங்கள் நிறைய குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்தில் நாம் நமது கையை நிப்பாட்டலாம். பின்பு மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். மெதுவாக கீழே கொண்டு வந்து 2 அங்குல உயரத்தில் வைத்துக் கொள்வோம். பின்னர் மெதுவாக மேலே கொண்டு போவோம். கவனத்தை முழுமையாக அங்கு வைத்து அந்த குளிர்மையை உணர்ந்து கொண்டு நாம் கையை மேலும் கீழுமாக சிறிது நேரம் கொண்டு செல்வோம். எங்கு நுண்ணதிர்வுகள், குளிர்ந்த காற்று நுண்ணதிர்வுகள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் நாம் கையை நிறுத்துவோம். சிறிது நேரம் தியானிப்போம். நமது மனம், உடல் இரண்டும் தளர்வதை அவதானிப்போம். தலை உச்சிக்குழி தளர்வடைவதை அவதானிப்போம். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனவே நாம் எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது அனைத்து சக்கரங்களையும் வெளிப்படுத்துவோம். எமது நாடி நரம்புகள், எமது உடலில் உள்ள அத்தனை கலங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துவோம். எந்த ஒளிவு மறைவும் இல்லாது எம் இருதயத்தை முழுமையாக வெளிப்படுத்துவோம். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை உள்ளம் கையை தலை உச்சியில் வைப்போம். மெதுவாக 2 அங்குலம் மேலே உயர்த்துவோம். பின்பு மெதுவாக மேலே கொண்டு செல்வோம். பின்னர் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இந்த செயல்களின் போது உன்னிப்பாக அவதானியுங்கள். எந்த இடத்தில் நீங்கள் கூடிய அளவு குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கின்றது என்று பாருங்கள். குளிர்ந்த காற்று, எங்கு குளிர்ந்த காற்றை கூட உணரக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் சிறிது நேரம் கையை அதில் வைத்து அதில் நிப்பாட்டி நாம் சிறிது நேரம் தியானிக்கலாம். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் வீடியோவை பார்த்து குண்டலினியை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். Now raise your kundalini. Raise your kundalini slowly, very slowly. Raise it first time, you have to do it very slowly. Now push back your heads and give it a knot. 1 knot. Second one, let's do it very slowly. And knowing what you are a saint.
Do it properly. Properly. Do it properly, not in a haste. Take it to your head. Push back your head and give it 2 knots there. 1 and 2. Now let's do the other one. Again, the third one we have to give 3 knots. Very slowly do it. Very slowly. Now do it properly. Now push back your head. Now give it the third one. 3 times. One. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. இப்பொழுது கண்களை மூடி சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். இப்பொழுது சமநிலை செய்து கொள்வோம். நமது இடது நாடியை சமநிலை செய்வோம். இடது நாடி மெழுகுவர்த்தி செய்பவர்கள் இப்பொழுது மெழுகுவர்த்தியை உங்களுடைய இடது நாடிக்கு நேராக வைக்கலாம். உப்பு நீர் கால்கள் வைக்க வேண்டாம். இடது நாடி முடிந்து வலது நாடி சமநிலை செய்யும் போது உப்பு நீர் கால்களில் வைக்கலாம். மெழுகுதிரி செய்யாதவர்கள் இப்பொழுது நீங்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் அந்த மெழுகுதிரி சுத்திகரிப்பை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு அது எவ்வாறு வேலை செய்கின்றது என்பது இடது நாடியை சுத்திகரிக்க அது நிறைய உதவும். இப்பொழுது இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி, இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி நாம் வைப்போம். வலது கை பூமியை நோக்கி வைப்போம். எமது மனதை மிகவும் எளிமையாக வைத்து ஒரு பிரார்த்தனையை சொல்லுவோம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், எனது பிழையான வாழ்க்கை, எனது அறியாமையால் எனக்கு ஏற்பட்ட பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் எனது தலையில் மமகாரமாக குந்தியிருந்து எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடுப்பவை அனைத்தையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். எனது இடது நாடியில் தூய விருப்பத்தை மட்டும் தந்தருளுங்கள். தூய விருப்பம், நான் இந்த ஆத்ம முன்னேற்றத்தில் ஒவ்வொரு நாளும் நான் என்னை சீர்திருத்தி தங்கள் வழிகாட்டலில் முன்னேற விரும்புகின்றேன். அந்த விருப்பத்தை எனது இடது நாடியில் நிலைநாட்டுங்கள்.
அந்த விருப்பம் ஒன்றே எனது வாழ்வில் எனது அமைதியான மகிழ்வான வாழ்வின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய வல்லது. அது இடது நாடியில் இடது இருதயம் இருக்கின்றது. இடது இருதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. நாம் சொல்லுவோம், தாயே, எனது ஆத்ம தத்துவத்துக்கு, அந்த அன்பு தத்துவத்துக்கு நான் முழுமையாக தலை வணங்குகின்றேன். எனக்கு பாதுகாப்பான சக்தி வாய்ந்த நிலையை தரும் தியான நிலைக்கு நான் தலை வணங்குகின்றேன். நமது கவனம் சஹஸ்ராரத்தில் இருக்க வேண்டும். சஹஸ்ராரத்தில் நாம் வைத்துக் கொள்வோம். நமது இடது கை, இடது பாகம் அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடி இடது பக்கத்தில் இருக்கும் இடது பக்க சக்கரங்கள், நரம்புகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி தாரும். தாங்கள் தெய்வீக நுண்ணதிர்வுகளால் அவற்றை தளர்வடைய செய்து தூய்மைப்படுத்தி தாரும். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாரும். எனது எதிர்கால வாழ்வை பற்றிய பயங்கள், அதீத திட்டமிடல், மனக்குழப்பம், அதனால் ஏற்படும் மன அழுத்தங்கள்,
தவறான செயல்கள், தவறான எண்ணங்கள் அனைத்தையும் ஆகாய தத்துவம் மூலமாக அகற்றிவிடுங்க. நான் ஒன்றும் செய்வதில்லை, தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றேன். எனது வலது நாடியில் இயங்கும் கிரியா சக்தியை தூய்மைப்படுத்தி எனது மன உடல் தொழிற்பாடுகளை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது செயல்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க எனக்கு வழிகாட்டுங்கள். வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத செயல்களை நான் முழுமையாக கைவிட எனக்கு அறிவை தந்தருங்கள். எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கவனம் அங்கிங்கு வேண்டாத சிந்தனைகளில் அலையாமல் ஒரு முகமாக எனது ஆத்மாவில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நமது கவனம் ஆத்மாவில் இருக்கும் போதே நாம் முழுமையான ஆத்மாவின் வழிகாட்டலை நாம் உள்ளுணர்வு மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கு எண்ணங்கள் இல்லாது நமது கவனம் அமைதியாக இருக்க வேண்டும். ஆத்மாவில் நமது உள்ளுணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளும் தெளிவோடு நமது கவனம் இருக்க வேண்டும். பிரேமாத்திச்சி, எனது வலது நாடி, வலது பக்க சக்கரங்கள், நரம்புகள் அனைத்தையும் தளர்வடைய செய்து தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது வலது நாடியில் உள்ள மேலதிக வெப்பத்தை உப்பு நீர் மூலமாக தணித்து குளிர்ச்சி அடைய செய்யுங்கள். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நடு நாடி எமது இரு கைகளையும் பூமி தத்துவத்தில் வைப்போம். பூமி தத்துவத்தில் வைத்து பிரார்த்திப்போம். தாயே, என்னை சமநிலையில் இருக்க செய்யுங்கள். என்னை நிகழ்காலத்தில் உண்மையில் வைத்திருங்கள். ஆத்மாவின் அந்த அமைதி நிலையில் என்னை வைத்திருங்கள். நிர்விச்சார சமாதி நிலையில் என்னை வைத்திருங்கள். எனது மனதில் எந்த விசாரங்களும் இல்லாத, எண்ணங்கள் இல்லாத அமைதியான விழிப்பு நிலையில், தியான நிலையில் என்னை வைத்திருங்கள். இந்த தியான நிலையே எனக்கு பாதுகாப்பானது, சக்தி வாய்ந்த நிலை, எனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் நிலை. இந்நிலையில் நாம் தெய்வீகத்தோடு ஒன்றாகின்றோம். தெய்வீகத்தோடு ஒன்றாகுவது என்பது
கருத்தொருமித்து எந்தவித சந்தேகங்களும் இல்லாது நாம் சரணாகதி அடைகின்றோம். இந்நிலையில் நாம் ஒன்றும் செய்வதில்லை. அதாவது எமது மமகாரம் அகங்காரத்தால் எதையும் செய்ய முடியாது. தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. நமது கவலைகள், மனதில் இருக்கும் கவலைகள், எண்ணங்கள், பிரச்சனைகளை அவற்றை சமர்ப்பித்து நாம் அமைதி அடைவோம், தியான நிலைக்கு செல்வோம். இந்நிலையில் நமக்குள் குண்டலினி அன்னையாக எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தியின் பிரதிபலிப்பாக இருக்கும் குண்டலினி தாய் அன்னையின் வேலையை அவரை வேலை செய்ய விட்டு நாம் முழுமையான சாட்சி நிலை கவனிப்போடு இருப்போம். கவனம் எங்கிருக்கின்றது? எனது சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றது. எனது உச்சிக்குழி தளர்வடைந்து திறந்திருக்கின்றது. அங்கு எந்த விதமான அழுத்தங்களும் இல்லாது அமைதியாக லேசாக பிரிவடைகின்றதா? எனது இரு உள்ளம் கைகளிலும் என்ன நடக்கின்றது? எனது சுழுமுனை நாடி மூலாதாரம் வரை எனது கவனம் லேசாக செல்கின்றதா? பொழுது மெதுவாக இரு கைகளையும் மடியில் திறந்து வைப்போம். மூலாதாரத்தில் கவனத்தை வைப்போம். நடு மூலாதாரத்தில் நாம் பிரார்த்திப்போம், தாயே என்னை களங்கமில்லா குழந்தை உள்ளத்தோடு இருக்க செய்யும். தங்கள் அருளால் நான் களங்கமில்லாத குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம். நமது வலது மூலாதாரத்தில் நாம் தெய்வீக நம்பிக்கையோடு சொல்லுவோம், தாயே தாங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. எனது ஆத்மாக்கு எதிரான தீய சக்திகள், எனது தியான ஆத்ம முன்னேற்றத்துக்கான தீய சக்திகள், ராட்சச குணங்கள், சோம்பேறித்தனம், அறியாமை, அனைத்தையும் அழித்து எனது நன்மையை பாதுகாக்கின்றீர்கள். அதுபோல் என்னை வெளியில் இருந்து தாக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து எனது நன்மையை பாதுகாக்கின்றீர்கள். எனது தியானத்துக்கு தடையாக வரும் அனைத்து தடங்கல்களையும் போக்கி எனது நன்மையை பாதுகாக்கின்றீர்கள்.
இதுவே எமது மூலாதார சக்கரத்தின் சக்தியாகும். நாம் செய்ய வேண்டியது சௌஷ்ராடத்தில் இருந்து கொண்டு சிறிது நேரம் மூலாதாரத்தில் தியானிப்பது மட்டுமே. அதாவது எமது மூலாதாரத்தை முழுமையாக தெய்வீக சக்திக்கு வழிப்படுத்துவோம். இப்பொழுது சுவாதிஸ்தானம், தாயே எனது சுவாதிஸ்தானத்தை ஒளியூட்டி எனக்கு படைப்பாற்றலை தந்தருளுங்கள். எனக்குள் தெய்வீக ஆற்றலை தந்தருளுங்கள். என்னை நானே முழுமையாக கையாளும் திறன், நிலைமைகளை எதிர்கொள்ளும் திறன், தேவையான போது நிலைமைகளுக்கேற்ப அனைத்தையும் கையாளும் திறன், எனக்குள் அமைதியை காக்கும் திறன், எனக்கு வெளியில் அமைதியை காக்கும் திறன், தூய்மையான அன்பை வெளிப்படுத்தும் திறன், இவ்வாறான ஆற்றல்களை எனக்குள் தந்தருளுங்கள். இடது சுவாதிஸ்தானம், தாயே தங்கள் அருளால் நான் தூய தெய்வீக ஞானமாக இருக்கின்றேன். நானே அந்த தூய தெய்வீக அறிவாக இருக்கின்றேன். வலது சுவாதிஸ்தானம், தாயே தாங்களே அனைத்தையும் செய்பவர், அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிப்பவர் தாங்களே. தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. எனது கவனத்தில் தெய்வீகமே நிறைந்திருக்கின்றது. தூய கவனமாக எனது கவனம் இருக்கின்றது. தாயே தாங்களே எனது கவனம் ஆவீர்கள். எனது கவனம் முழுவதும் நிறைந்திருப்பது தாங்களே. இப்பொழுது எமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு எடுத்துச் செல்வோம். தாயே எனது நாபி சக்கரத்தை ஒளியூட்டி அதில் எனக்கு உலக வாழ்வில் முழுமையான அமைதியையும் திருப்தியையும் தாராள மனதையும் தந்தரும். எனது உலக வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் எனக்கு முழுமையான அமைதியையும் திருப்தியையும் தந்தரும். அதோடு மட்டுமல்லாது தாராள மனதை தந்தருளுங்கள். அந்த அமைதியையும் திருப்தியையும் பகிரும் தாராள மனத்தை எனக்கு தந்தருளுங்கள். இடது நாபி,
தாயே, தங்கள் அருளால் நான் அமைதியாகவும் மன நிறைவான வாழ்வோடும் இருக்கின்றேன். எனது குடும்பத்தை நான் அமைதியோடும் மன நிறைவோடும் கவனித்து வருகின்றேன். தங்கள் அருளால் எனது குடும்பத்தில் முழுமையான அமைதி மன நிறைவு நிலவுகின்றது. வலது நாபி குண்டலினி தாயே, தாங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியமாவீர். எனது சுயமரியாதை, கண்ணியம், நன்மதிப்பு தாங்களாவீர்கள். எனது உலக வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகள், மனதில் இருக்கும் பிரச்சனை, உடல் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவுகளோடு பிரச்சனை, எதுவானாலும் அனைத்தையும் கவனித்துக் கொள்பவர் தாங்களே. கவனித்து எனது முழு நன்மையையும் பாதுகாப்பவர் தாங்களே. எனது ஆத்ம வாழ்வின் முழு நன்மைகளை பாதுகாப்பவரும் தாங்களே. உலக வாழ்வு, ஆத்ம வாழ்வு இரண்டிலும் எனது நன்மையை பாதுகாத்தருள்பவர் தாங்களே. தாங்களே எனது கண்ணியமான தாயாவீர். பவசாகரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, பவசாகரத்தில் எனது குரு தத்துவத்தை நிலைநாட்டி தாருங்கள். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய தேர்ச்சி, என்னை நானே கையாளும் திறன் அனைத்தையும் எனக்கு தந்தருளும். எனது பவசாகரத்தில் தர்மம், சத்தியத்தை நிலைநாட்டுங்கள். அன்பை நிலைநாட்டுங்கள். இடது பவசாகரம் தாயே, தங்கள் அருளால் நான் அனைத்து தூய தெய்வீக அறிவையும் பெற்று நானே எனக்கு குருவாக இருக்கும் நிலையை பெற்றுக்கொண்டேன். சுய தேர்ச்சியை அடைந்தேன். நானே என்னை வளம்படுத்தும் திறனை பெற்றுக்கொண்டேன். வலது பவசாகரம் குண்டலினி தாயே, காலம் காலமாக எனக்குள் இருந்து என்னை நன்கு அறிந்தவர் தாங்கள். இப்பிறப்பில், இந்த வாழ்வில் இப்பொழுது எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தர அமைதியாக காத்திருந்து ஸ்ரீ மாதாஜியை எனக்கு குருவாக, அன்பு தாயாக குருவாக தந்தருளி எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்தருளினீர்கள். என்னை தெய்வீகத்திடம் வழி நடத்தினீர்கள்.
மாத்திச்சி உங்களை எனது அன்பு தாயாக, அன்பு தெய்வீக குருவாக நான் பெற்றுக்கொண்டது எனது பூர்வ ஜென்ம புண்ணியமாகும். நீங்களே எனது குருவாவீர்கள். எனது அன்னை குண்டலினி எனக்குள் விழித்தெழுந்து என்னை ஆத்ம வழியில் இட்டுச் செல்கின்றாள். இந்த நிலையில் நாம் பவசாகரத்தை கடக்கும் நிலையில் எமது இருதயத்தில், எமது நடு இருதயத்தில் எமக்கு தன் நம்பிக்கையை ஊட்டி, இறை நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை ஊட்டி, நமது நடு இருதயத்தில் இருக்கும் சக்தி இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தியாகும். இந்த ஜகத்தின் தாய் ஜெகதாம்பா ஆக வீற்றிருக்கின்றார். இந்நிலையில் அவர் எம்மை காய் கொடுத்து எம்மை மேல் எடுக்க வேண்டும். இந்நிலையை நாம் தெய்வீகத்தால் மட்டுமே கடக்க முடியும். அன்பான குருவின் குரு ஓடம் போல் எம்மை அவசாகரத்திலிருந்து எடுத்து செல்கின்றார். எமது நடு இருதயத்தில் எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தி, அதனுடைய பிரதிபலிப்பு குண்டலினி அன்னை எம்மை அங்கு கை கொடுத்து மேலெடுக்க காத்திருக்கின்றார். இதுவே நாம் இருதயத்துக்கு செல்லும் நிலை. இந்நிலையில் நமது இருதயம் முழுமையான தூய்மை அடைகின்றது. இந்நிலையில் நாம் ஸ்ரீமாத்திஜியின் அருள் உரையை நாம் கேட்போம். இருதய சக்கரம் பற்றிய அருள் உரை. இப்பொழுது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்து ஸ்ரீமாத்திஜியின் அருள் உரையை கேட்போம். தமிழில் சப்டைட்டில் இருக்கின்றது. எனவே கண்களை திறந்து நீங்கள் பார்த்து கேட்டுக்கொள்ளலாம். உப்பு நீர் சுத்திகரிப்பை நாம் முடித்துக் கொள்வோம். தொடர்ந்து மனதையும் உடலையும் இலகுவாக வைத்து முழுமையான சரணாகதி, அதாவது தெய்வீகத்தை வேலை செய்ய விட்டு விடுவோம். அன்னையின் அருளுரையை நாம் கேட்போம்.
இந்த அருளுரையை கேட்க முன்பாக நாம் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது கண்களை திறந்து ஸ்ரீமாதிஜியின் உரையை நாம் கேட்போம். So to love God is even more difficult. Without seeing Him, without knowing Him, without knowing His bounties, without getting realization, it is very difficult. But today that is not the case. But still you have to have no fear in your mind. Trust. You trust yourself and trust others. First of all, try to trust yourself. If you have made mistakes, you have to say, yes, I have made mistakes, all right. So what? Trust yourself that you can correct yourself also. Trusting doesn't mean blind ego trip. It does not mean that. Trust means that, yes, I can correct myself. I can improve. I can do better. Some people think that if you trust yourself, then you should never confess anything that you have done wrong. That you should never say that it was wrong and I can correct. This is a wrong idea. You have to trust yourself by saying that, yes, I have done mistakes. I have been doing wrong. I have been faltering, but I can correct. I have that strength within me. I can rise above all these things. I have that thing within me which I can use to my advantage. Trust yourself.
Trust that you are realized. Trust that God loves you, that He has chosen you to be His instrument. Love yourself. You are unique, no doubt. As it is human beings, every individual is a unique person. But after realization, you are definitely a unique person. It never means ego trip. One has to use discretion about understanding. It never means ego trip. If you cannot correct yourself, you are not master of yourself. Yes, you are not perfect. You are unique, but you are not perfect. You have to perfect yourself. These words can be very confusing. When I say you are unique, immediately you think you are perfect. These are two words, unique and perfect. Somebody can be unique, but he can have imperfections. So you have to perfect yourself. And trust in yourself that you can perfect yourself through your Kundalini awakening, clearing your chakras. By understanding yourself, you can perfect yourself. You have to perfect. I have so many ways I tell you. Directly, sometimes indirectly, through friends, somehow point out that this is the problem with you. You should think that I am within you. I am that part within you which is discretion. When you do not understand your own discretion, I try to give you the direction by this way or that way. But people feel hurt, people feel bad, or some of them accept it. If you are seekers and if you are ascending, you are definitely unique, or especially blessed, and you have to pay special attention to yourself. You can't afford to play with yourself. So you have to discriminate between ego or ego trips as they call it and ascent. Ego trips bring you back with the worst hurting. It would be something like throwing you in the air and again you come back with a bump and break one of your necks or something like that. That's what ego trip is. But ascent is where you really rise above. Not only that you rise, but with you, you make others rise. In your ascent, you develop tremendous powers. The higher you ascend, the better it is. But not by understanding that I am perfect, you can ascend. Never so. There's a story of a teacher and his student. The teacher was very kind to the student when he would come and show him his creations. He was very kind to him. And every time he would say that I have done this good and this is the thing that I have not been able to do. So will you please tell me how to correct it? And the teacher would say, yes, good. You better correct this part. Then do this. One day, the student came and said, now, this is perfect. He said, you are no more student now. So he said, no more. You are not to come to me anymore. There was another student who was coming every day and correcting himself.
And he told to his teacher that today I think I can teach others, but not yet perfect. He said, all right, you go and teach. The third one was a student who came, and he was always trying to see what was the mistake and how he has to correct, and how he worked very hard, very assiduous, very hard working. And he came to his teacher one day and he said, sir, I will not trouble you anymore now. He said, true, now you take my seat. That is what one has to understand. You ascend, you will become humbler. It is just the other way around, people understand. You see, when they ascend, they think we have achieved some special powers. I don't know. Suddenly, self-certification starts, you see. I'm very good in spirituality, I'm very high up and all that. This self-certificate starts. And then it can reach such a point that suddenly you found you are on the earth again. This kind of thing is not the way it works out. Actually, the people who ascend, there are certain qualities that show on them. The first thing is your collectivity. How collective you are. With how many people you can carry on. At how many things you can laugh. That is one of the biggest qualities. The second quality is that how much you accept another's domination, who cuts down your collectivity. You must have your personality separate from everyone. If you allow others to cut your personality, say for example, there's a boss and you are the employee, and the boss is not realized soul and you are a realized soul. Or maybe both are realized souls. Take it like that. And one of them is ascending. Then he becomes humbler, he becomes better, there are congenial relationships. But to a point. He will never compromise with his boss when it comes to his ascent, to his collectivity, to his giving, to his doing things for others. On that point, he'll never have any domination, because how much you feel responsible about yourself is the second point. How much you are responsible to be there, to be a cell in the heart. Any cell that fails the heart. Every cell in the heart has to be extremely sensitive and extremely obedient to the self, to the spirit. It has to activate, work harder when there is need, there is emergency. And it enjoys the most. And no impurity should be allowed. The third point now. As I told you, first is collectivity, secondly your responsibility. And third point is purity. Purity of your own heart, first of all. Of your own heart, about sincerity, cunningness. As I am saying this, you will be realizing that all Englishmen believe in the contrary. Nowadays, not olden times, but nowadays. Clean heart, transparent, open heart,
trust others. Talk to everyone with an open heart. Trust others. Why do you doubt? If you do not doubt yourself, you will not doubt others. What are they going to take away from you? What have you got? Nobody can take away your nose, eyes, nothing. It's all quite intact. It's all nicely glued down. So nothing is going to disappear. What are they going to hurt to a person who is a real ISO? If your heart is clean, you can see the other person clearly through and through. Innocence is such a powerful thing that even a glance is sufficient to kill a Satan. Purity of heart. Actually, when the heart becomes impure, the impurity flows down to other places. It is not the other way round. It's from the heart. Many people believe that it's the body that becomes impure. I think it is the heart which becomes really impure, and then it starts trickling down to the body, and then it is residual there, it settles down there. So have a clean, open heart like a child's heart. Open heart. What is there to be afraid of anyone? What is there not to trust anyone? What is there to be angry with anyone? Talk to everyone, shake hands with everyone, be nice to everyone. On the way you find somebody's difficulty, give him a hand. If somebody cannot sit properly or has a problem, you try to remove the problem. If the person cannot stand, give the place. Try to give from your clean heart. If your heart is not clean, it can never give. Now, how do you clean the heart? It's the subject which Felicity wanted me to discuss, is how to clean the heart. There's no broom available for that in the supermarket. There are no fairy liquids or anything to wash it down. But there is a way. Allow your heart to be drenched in your mother's love. Just allow. See how much she loves you. I trust you. People laugh at me sometimes. Some of these saints who are supposed to be very great people, they can't understand how I trust you. They say that, oh, these are all lost races. These are horrible people. How do you trust them? They are not sannyasis, they are not sadhus, they are nothing. They are ordinary people. For them, your value is nothing. If you go to them, they will make you stand on your head for 3 months. For 3 years they may hang you on a well. I don't know what they will do to test you. But I trusted you the day I saw you. The day you came to me, I trusted you. And I worked on you from the very first day, knowing what you are. But I trust your spirit, that it would shine. In the same way, trust. We laugh at others. I've seen Sahajogis laugh at others, make fun of them when they come to. Trust them. When you will trust them, you will respect them also. So you have to believe in yourself and enjoy the way
gently you are sweeping into the current of your mother's love. Just enjoy that. Like a flower that falls into the current and flows and enjoys all the beauties of that current. In the same way, you should enjoy. When that enjoyment comes into you, you will start trusting and trust your mother. I try many things to correct you, but trust in one thing, that whatever I try for you or do anything I may do for you, it is just to clean you. That's my job. May sometimes you might feel I'm publicly saying things for you. Maybe your images are being ruined by that, or whatever you may think. That's not the way. Is for your hita, is for the well-being of your spirit. And that is the most difficult job. With all this, trust in your heart. First trust yourself, trust others. Others are yogis. Love thy neighbor as thyself. Who is your neighbor? Is a Sahaja yogi. Stand by. And trust your mother. As I have trusted you, you have to trust me. And it will work out. Open your heart to this trust. You should not worry whether it would be protocolish all right or not, whether it would be absolutely respectable or not. Because heart knows. Whatever your heart will do in its genuine form will be respectable, because there resides your spirit which manifests. That will look after. By outer forms, whatever you try, it's not going to work. It is that trust in your loving heart that is going to. It doesn't matter. You see, today she brought some flowers. There were some supposed to be weeds, according to her. She went to the station, and there she was taking some flowers out. And the station master and his wife were very sweet. And they said, oh, go ahead, they are only weeds, you can have them. And they are so fragrant, one of the most fragrant flowers I have ever seen. They are just weeds. They do not conform to any formal flowers, but just few flowers attached to other flowers were most fragrant. Love gives all the sophistication and the fragrance and all the breeding that is required. Not talking of love, but freely loving is the way. It's most enjoyable. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
எமது இருதயத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வோம். முழுமையாக எம்மில் நாம் நம்பிக்கை வைப்போம். மற்றவர்களை நம்புவோம். எமது தெய்வீக தாயும் தெய்வீக குருவுமான ஸ்ரீ மாத்தஜியிடம் முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த ஆத்ம பயணத்தில் நாம் முன்னேறுவோம். எமது இருதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. சட்சித் ஆனந்தம், சத்தியம், நான் ஒரு தூய ஆத்மா என்பது சித்தம். இந்த உண்மையால் எமது சித்தம் கவனம் அறிவூட்டப்படுகின்றது. அது எமக்கு அமைதியை ஆனந்தத்தை தருகின்றது. சட்சித் ஆனந்தம், அந்த நிலையே எமது நிலை. எனவே இப்பொழுது அந்த சிறிய ஸ்லோகத்தை நாம் கேட்டு தியானித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம்.
இப்பொழுது அஹ், குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். Now raise your kundalini. Raise your kundalini slowly, very slowly. Raise it first time, you have to do it very slowly. Now push back your heads and give it a knot. One knot. Second one, let's do it very slowly and knowing what you are. You're a saint. Do it properly. Properly. Do it properly, not in a haste. Take it to your head. Push back your head and give it 2 knots there. 1 and 2. Now let's do the other one. Again, the third one we have to give 3 knots. Very slowly do it. Very slowly. Now do it properly. Now push back your head. Now give it the third one. 3 times. One. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. மீண்டும் எமது தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவுமான ஸ்ரீமாதிஜி அவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். எமது அடுத்த தியானம் ஆரம்ப வகுப்பு வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு நாம் தொடர்வோம். ஸோ ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஃபேஸ்புக் சாட் மூலமாக நம்மை தொடர்பு கொள்ளலாம்.